உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் கடலூர் காளிதாஸ். நம்ம எவ்வளவு பெரிய கவிஞனா இருந்தாலும் சரி, எத்தனை கவிதைகள் எழுதியிருந்தாலும் சரி, ஆனா அத்தனை கவிதைக்கும் எப்போது ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் தெரியுமா? அந்த கவிதை எப்போது அழகு பெறும் தெரியுமா? அந்த கவிதையை நம்ம ரசிப்பதை காட்டிலும், மற்றவர்கள் அந்த கவிதையை வாசிப்பதை காட்டிலும், நம்ம நேசிக்கப்படக்கூடிய ஒரு பொண்ணோட பீச்சில், பார்க்கில், தியேட்டரில், கோயிலில் இப்படின்னு நேரம் செலவிடும் போது அந்த பொண்ணு நம்மளை பார்த்து, டேய் நீ நல்லா கவிதை எழுதுவில்ல, எனக்கு ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு கவிதையை சொன்னதும், அடடா இவ்வளவு அழகா இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அந்த கவிதைக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தா கூட அந்த கவிதையும் கவிஞனும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வறுமையில ஒரு ஏழையனுடைய காதல் எப்படி இருக்கு, அவன் நினைச்ச மாதிரியே அவன் காதலியோட பீச்சில், பார்க்கில், தியேட்டர்ல, கோயில்ல இப்படி நேரம் செலவிடுறானா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தன்னுடைய வரிகளின் மூலமாக தன்னுடைய வழிகளின் மூலமாக கண்மணி ராசா அவர்கள் அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. சாணிப்பால் முற்றத்தில் நிலாக்காயும் இரவொளியில் உன்னோடு கவிதை பேச ஆசை, ஆனால் பகலெல்லாம் பஞ்சாலையில் உழைத்த களைப்பில் நானும், தீப்பெட்டி ஆபீஸில் தீயாய் பறந்த களைப்பில் நீயும், கண்ணயர்ந்து உறங்குகையில் கவிதையாவது கழுதையாவது. உன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை உன்னை துரத்தும் போதோ, இல்லை என்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை இல்லை என்ன துரத்தும் போதோ, நம்ம அடிக்கடி சந்திச்சு நம்ம நினைவுகளை பகிர்ந்துக்கிறோமோ இல்லையோ, நான் உறங்கும் போதாவது என் கனவுல வான்னு ஒரு காதலியை காதலன் கூப்பிடுறது எவ்வளவு பெரிய வழி பார்த்தீங்களா?